Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So last session la நம்ம thyroid gland அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோம், right? So first we have seen the pineal gland. Pineal gland என்ன secretion பண்ணும் and how they regulate in our body, எப்படி அது actually வந்து regulate பண்ணுது, இந்த mechanism எல்லாமே நம்ம last sessionல பார்த்திருந்தோம். So next வந்து we have also seen about the thyroid. Thyroidல அந்த tissuesக்கு பேர் என்ன and lobules என்ன நேம் இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், right? We have seen, so the tissues நம்ம என்ன சொன்னோம்னா we call it as a, இந்த region வந்து we call it as isthmus, and இது பாத்தீங்கன்னா thyroid cartilage இருக்கு, இதெல்லாம் thyroid gland, and these are the nodule. So nodule secrete the hormone இல்லையா, சாரி இந்த yes nodules இருந்து தான் ஹார்மோன்ஸ் அப்படின்ட்டு செக்ரீட் ஆகும். thyroid அப்படின்னு நம்ம சொல்லும்போது it secrete two types of hormone. One is T3 and another one is a T4, right? So லாஸ்ட் செஷன் இந்த ஸ்லைடு தான் லாஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஹார்மோன்ஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் ஆர் ஆஃபன் கால்ட் த மேஜர் மெட்டபாலிக் ஹார்மோன்ஸ். எதுக்காக வந்து மேஜர் மெட்டபாலிக் ஹார்மோன் கொடுக்குறாங்கன்னா, பிகாஸ் நம்ம பாடியில க்ரோத் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஹார்மோனா இருக்கிறது இந்த தைராய்டு தான். ஓகே, ஸோ அதனால மெட்டபாலிசம் மேஜர் மெட்டபாலிக் ஹார்மோன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு ஒரு மெட்டபாலிக் ஹார்மோன்ஸ் அது இருக்கு. The follicular cells of thyroid gland and secrete two hormones, namely T3, right, and T4. T4 நம்ம என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா தைராக்சின் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா டெட்ரா அயோடோ தைரோனின். டெட்ரா மீன்ஸ் 4. ஓகே, டெட்ரா மீன்ஸ் 4. ஸோ அயோடோ அப்படின்னா மீனிங் என்னன்னா, இதுல அயோடின் அப்படின்ற காம்பவுண்ட் அப்படின்ற மினரலும் இதோட சேர்ந்து இருக்கு. ஓகே, டெட்ரா அயோடோ தைரோனின். The parafollicular cells or C cells of thyroid gland secrete a hormone called thyrocalcitonin. ஸோ இது வந்து நம்ம புதுசா நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம T3 சொன்னோம், T4 சொன்னோம், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு புதுசா ஒரு ஹார்மோன் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தைரோகால்சிட்டோனின். ஓகே, இது வந்து சி செல்ஸ் தைராய்ட்ல இருக்கக்கூடிய சி செல் செக்ரீஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? So we have seen the structure of thyroid gland. And அடுத்தது பாருங்க, iodine is essential. Okay, sorry. Iodine is essential for the normal synthesis of thyroid hormones. Yes. So iodine அப்படின்ற ஒரு மினரல் நம்ம சால்ட்ல நம்ம யூஸ் பண்ண சொல்றது அயோடினும் ஒரு சால்ட் தான். ஓகே, so iodine plays a very important role in regulating the thyroid hormones. Okay. ஏன் இது நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா, தைராக்சின் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு அதுக்கு அயோடின் கண்டிப்பா தேவை. ஓகே, ஸோ அயோடின் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா, நார்மலா வந்து அயோடினால டெஃபிஷியன்சியா உள்ளவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ்னால ப்ராப்ளம் வரும். ஓகே, தைராய்டு அப்படின்றது ஒரு நார்மல் லெவல்ல செக்ரீஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த பீப்புள்ன்றது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றது இந்த ஹார்மோனால வரக்கூடிய நோயால கஷ்டப்படுவாங்க. ஓகே, இட்ஸ் நாட் a disease, இட்ஸ் லைக் a disorder. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம அந்த அயோடின் சொல்றோம் இல்லையா, அயோடின் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, அயோடின் ஆக்சுவலி நம்ம சீ வாட்டர்ல இருந்து கிடைக்கும். ஓகே, அயோடின் சால்ட்டே வந்து எப்படி இருக்குன்னா, கிறிஸ்டல் சால்ட் இருக்கு இல்லையா, கல்லுப்பு. அந்த கல்லுப்பு எங்க இருந்து இப்ப ரெடி பண்றாங்கன்னா கடல்ல இருந்து தான் ரெடி பண்றாங்க இல்லையா. சோ அப்ப இப்ப நீங்க வந்து கல்லுப்பு, நீங்க வந்து கிறிஸ்டல் சால்ட் நீங்க கடையில போய் நீங்க பாக்கெட்டை வாங்கி பாருங்க, அதுல என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா அயோடினைஸ்டு சால்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்னன்னு அயோடினைஸ்டு சால்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அயோடினைஸ்ட் சால்ட்னா மீனிங் என்ன அப்படின்னா, அந்த சால்ட்ல அயோடின் இவங்க ஏற்றி இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த கம்பெனி இல்ல, அது சால்ட்டை ரெடி பண்ணும் போதே அயோடினை ஆட் பண்ணி தான் ஆக்சுவலி ரெடி பண்ணுவாங்க. ஓகே, சால்ட் ஏன் வந்து அயோடின் ஆட் பண்ணணும்னா, பிகாஸ் அயோடின் நம்ம தைராய்டுல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அயோடின் வந்து இல்லாம போச்சு, நம்ம பிளட்ல வந்து இல்லாம போச்சு அப்படின்னா ஷோர் வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அயோடினை அந்த சால்ட் ரெடி பண்ணும் போதே ஆட் பண்ணுவாங்க. அதனாலதான் இதுக்கு பேரே அயோடினைஸ் சால்ட். ஓகே, இப்போ
பொதுவா வந்து யாருக்கு எந்த எந்த ஊர்ல இருக்கவங்க இல்ல எந்த மக்களுக்கு வந்து இந்த அயோடினைஸ் சால்ட் தேவை இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைதான். பட் ஆனா வந்து கடல்வாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா? லைக் நம்ம இப்ப சென்னை இல்ல கன்னியாகுமரி இந்த கடல்வாழ் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியால இந்த அயோடினைஸ் சால்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு அதிகமா வந்து தைராய்டால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஓகே. பட் ஆனா ஆஹ் நம்ம மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல ஹிமாலயன் ரீஜியன்ல அந்த மாதிரி பிளேஸ்ல வறண்ட இடத்துல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே அவங்களோட அங்க கடல் கிடையாது இல்லையா? சோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்க வந்து ஆக்சுவலி சால்ட் மூலமா தான் அந்த அயோடின் எடுத்து ஆகணும். ஓகே. அப்படி அவங்க வந்து அந்த சால்ட் அவங்க எடுக்காம ஒரு நார்மல் கிறிஸ்டல் சால்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஷோர் இட் வில் காஸ் சம் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால என்னன்னு கொடுத்துருக்காங்க அயோடின் அப்படின்றது ஒரு நார்மலா நம்மளோட பாடிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒண்ணு. ஒரு சிந்தசிஸ் பண்றதுக்கு தைராய்டு ஹார்மோனை சிந்தசிஸ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. Now see here. Thyroid releasing hormone from the hypothalamus stimulates adenohypophysis to secrete TSH. இதோட இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங் அடுத்த டயக்ராம் நம்ம பார்ப்போம். ஓகே. தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா ஹைப்போதாலமஸ்ல இருந்து வரக்கூடிய தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்றது anterior pituitary adenohypophysis or anterior pituitary. Okay, both are same. So adenohypophysis ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகே. ஸ்டிமுலேட் பண்ணி என்ன செக்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் செக்ரீட் TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஹைப்போதாலமஸ்ல இருந்து வர்றது வந்து தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன். பட் ஆனா இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே. கூடவே பாத்தீங்கன்னா which in turn stimulates the thyroid gland to secrete the thyroid hormones. So கூடவே வந்து தைராய்டு கிளாண்ட தைராய்டு ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்றதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே. Then thyroid hormones show a negative feedback mechanism or effect on the hypothalamus and pituitary. Okay. இதை நம்ம என்னன்றதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். Just a minute. See here, thyroid hormones show a negative feedback effect or mechanism on the hypothalamus and pituitary. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்றது அதுல நடக்கும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ லெட் அஸ் see the negative feedback mechanism. நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா என்னன்னா ஹைப்போதாலமஸ் அதாவது பிளட்ல ஆல்ரெடி ஹார்மோன் இருக்கு. ஓகே. பிளட்ல தைராய்டோட ஹார்மோன்ஸ் இருக்கு, அதிகமாவே இருக்கு. ஸோ அதிகமா இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் நடக்கும்னு அந்த அதிகமா இருக்கும்போது அது அந்த சிக்னலை ஆக்சுவலி வந்து ஹைப்போதாலமஸ்க்கு சென்ட் பண்ணும். ஹைப்போதாலமஸ் அது ரிலீஸ் பண்ற அந்த ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்றத பிடிட்டரிக்கு சென்ட் பண்ணாது. ஓகே. அப்படியே அது சென்ட் ஆனாலுமே பிடிட்டரியில இருந்து தான் அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அங்க இருந்து வருது. ஓகே. ஸோ அதை என்ன பண்ணுனா இன்ஹிபிட் பண்ணிடும். இன்ஹிபிட் பண்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இங்க என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே. நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ லெட் மீ டேக் சம் அதர் கலர். ஒரு ப்ளூ எடுத்துக்கிறேன். ஓகே. see here. இப்போ பாருங்க இது ஹைப்போதாலமஸ் இல்லையா? ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி அண்ட் திஸ் இஸ் தைராய்டு கிளாண்ட். ஓகே. த்ரீ ஆர்கன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ், செகண்ட் பிட்யூட்டரி, தேர்ட் ஒன் இஸ் தைராய்டு கிளாண்ட். ரைட். இப்போ நார்மலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் TRH பிட்யூட்டரிக்கு சென்ட் பண்ணும். TRHன்றது என்னது? தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன். ஓகே. தைராய்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை ஹைப்போதாலமஸ் வந்து பிட்யூட்டரிக்கு சென்ட் பண்ணும். ஓகே. பிட்யூட்டரி அடுத்தது என்ன பண்ணும் தைராய்டுக்குன்னு பாத்தீங்கன்னா TSH சென்ட் பண்ணும். ஓகே. TSH அப்படின்றது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது நேரா அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தைராய்டு கிளாண்டுக்கு போன உடனே அங்க இருந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம சொல்ற T3 and T4 செக்ரீட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தைராக்சின் அப்படின்றது T4, T3 இது ரெண்டுமே என்ன பண்ணுனா அதோட ரெஸ்பெக்டிவோட டார்கெட் ஆர்கன்ஸ்க்கு அது ரீச் ஆகும். ஓகே. எந்த ஆர்கனுக்கு அது போகணுமோ
அந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸ்க்கு அது ரீச் ஆகும். அதாவது இங்க டார்கெட் ஆர்கன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிளஸ் கிரீன் கலர்ல வந்து கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரீன் கலர் ஆரோ மார்க்ல எல்லாமே வந்து பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. The plus indicates the stimulatory effect. Okay, plusன்றது வந்து ஸ்டிமுலேஷன் எஃபெக்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் அதுவே இந்த சைடு பாருங்க. see here ரெட்ல வந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெட்ல ஆக்சுவலி இப்போ வந்து ஒன்ஸ் இப்போ பிளட் நம்ம சொன்ன மாதிரி தைராய்டோட தைராய்டு கிளாண்ட்ல ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரீட் பண்ணிடுச்சுன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே, இட் செக்ரீட்ஸ் த ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் தைராக்சின் T3 வந்து அதிகமா செக்ரீட் பண்ணிடுச்சு. அதிகமா செக்ரீட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தைராய்டு கிளாண்ட் 2 சிக்னல் சென்ட் பண்ணும். ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்டரிக்கும், இன்னொன்னு ஹைப்போதலமஸ்க்கும் சென்ட் பண்ணும். ஓகே, 2 சிக்னல் சென்ட் பண்றாங்க. அது ஏன் வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் இன்ஹிபிஷன் எஃபெக்ட் ஆர் இன்ஹிபிட்டரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஹிபிட்டரி எஃபெக்ட் அப்படின்னா தடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, போதுமான அளவுக்கு ஹார்மோன்ஸ் இருக்கு, ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு ஹார்மோன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றத நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் இன்ஹிபிஷன் எஃபெக்ட். ஹைப்போதலமஸ்ல இருந்து ஹைப்போதலமஸ்க்கு எதுக்கு சிக்னல் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைப்போதலமஸ்ல சிக்னல் சென்ட் பண்ணாக்கா அது டிஆர்ஹெச் ரிலீஸ் பண்ணாது. ஓகே, டிஆர்ஹெச் ரிலீஸ் பண்ணாது. டிஆர்ஹெச் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பிட்யூட்டரிக்கு எதுக்கு சென்ட் பண்ணுனா, பிட்யூட்டரியில இருந்து டிஎஸ்ஹெச் அப்படின்றது செக்ரீஷன் ஆகாது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த ஹார்மோனும் பிட்யூட்டரியில இருந்து செக்ரீஷன் ஆகாது. ஸோ அதனால இந்த ரெட் ஆரோ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் இன்ஹிபிட்டரி எஃபெக்ட். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஒன்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது, கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட், அது நார்மலா ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. இன்னொன்னு ஆப்போசிட் சைடுல இருக்க ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்ஹிபிட்டரி எஃபெக்ட். ஓகே, இன்ஹிபிஷன் பண்ணுது, எப்படியாவது ஆக்சுவலி தடுக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இன்ஹிபிட்டரி எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுல ஒரு சில இடத்துல வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் பத்தி அதிகமா சொல்லுவோம். ஆனா ஒரு சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா we also discuss about the positive feedback mechanism. பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஹைப்போதலமஸ், பிட்யூட்டரி, தைராய்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ என்ன சொல்லியிருந்தோம், ஹைப்போதலமஸ் வந்து டிஆர்ஹெச் வருது, தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன், பிட்யூட்டரிக்கு போகுது, பிட்யூட்டரியில இருந்து டிஎஸ்ஹெச் வருது, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ தைராய்டு கிளாண்ட்ல இருந்து தைராய்டோட ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிளட்ல இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இன்ஹிபிஷன் அப்படின்றது நடக்கும். அது நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் என்ன நடக்கும்னா, இங்கேயும் வந்து ரெட்டுக்கு பதிலா பிளஸ்ன்னு இருக்கும். ஓகே, ரெட்டுக்கு பதிலா பிளஸ்ன்ற சிம்பிள் தான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிளட்ல ஹார்மோன்ஸ் அதிகமாவே இருக்கு. பட் ஆனா சில நேரத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்த நம்ம கிடைச்ச ஹார்மோன்ஸ் இருக்குல்லையா, அந்த ஹார்மோன்ஸ் இன்னும் அதிகமா ஹார்மோன்ஸ் தேவைப்படுதுன்ற ஒரு சிக்னல்ல இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் ஹைப்போதலமஸ்க்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹைப்போதலமஸ் ஒன்ஸ் அகெயின் தைராய்டு ரிலீசிங் ஹார்மோனை அனுப்புவாங்க. அதே மாதிரி ஃபீமேல் பிட்யூட்டரி பாத்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனையும் அங்க இருந்து தைராய்டு கிளாண்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. பட் தைராய்டு ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே, நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக, பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் எப்படி இருக்குன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ரைட், ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமோட மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். Let us go to the next slide. இங்க ஒரு விஷயம் கொடுக்குறாங்க பாருங்க. Iodine is required. See here. Iodine is required for formation of thyroxine. Thyroxine அப்படின்றது என்ன நம்ம சொல்லியிருந்தோம், இட்ஸ் T4. ஓகே, T4 னா ட்ரைஐடோதைரோனின் நம்ம பார்த்தோம் இல்லையா. T4 ஹார்மோன், T3 and T4 ஹார்மோன் சொல்லியிருந்தோம்ல, அது T4 ஹார்மோன் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, தைராக்சின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டு ப்ரொடியூஸ் நார்மல் குவான்டிட்டிஸ் ஆஃப் தைராக்சின். ஓகே, அதாவது ஒரு நார்மலான ஒரு ஹெல்தியான ஒரு ஆவரேஜ் மேன் அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் குவான்டிட்டி தைராக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 mg per week. ஓகே, 1 mg per week of iodine is required. ஸோ ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டாலே 1 mg தேவைப்படுது. ஓகே, நாட் இன் 1 கிராம். அதான் அந்த ஒரு வாரத்துக்கு
நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 1 mg தான், நாட் ஈவன் கிராம் கூட கிடையாது. To prevent iodine deficiency, common table salt is iodized with 1 part sodium iodide to every 1 lakh parts of sodium chloride. பாருங்க, ஆக்சுவலி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அயோடின் டெஃபிஷியன்சி கம்மி பண்ணணுன்றதுக்காக, அதாவது நம்ம டேபிள் சால்ட் சொல்றோம் இல்லையா, சால்ட் நார்மல் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அங்க இருந்து ஆக்சுவலி வந்து அயோடைஸ் பண்றாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 part of sodium iodide. ஓகே, 1 part of sodium iodide எடுத்து ஒவ்வொரு 1 lakh parts of sodium chloride மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ராசஸ். ஓகே, let us go to the next one. So see here, functions of thyroxine and tetraiodothyronine T4. T4 ஓட ஃபங்க்ஷன் என்ன? பிகாஸ் thyroxine T3 T4 நம்ம ரெண்டுமே சொல்லியிருந்தாலுமே பட் T4 தான் வந்து முக்கிய, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கம்பேர் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா T4 தான். ஓகே, thyroxine regulates the basal metabolic rate, BMR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். BMR அப்படின்றது basal metabolic rate. தைராக்சின் இந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டை ரெகுலேட் பண்ணுது. ஓகே, அண்ட் பாடி ஹீட் ப்ரொடக்ஷன், ஆஸ்மோ ரெகுலேஷனும், இது நம்ம ஆஸ்மோ ரெகுலேஷன் பத்தி லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம் இல்லையா, ஆஸ்மோ ரெகுலேஷனையும் மெயின்டைன் பண்றவங்க இந்த தைராக்சின் தான். ஓகே, இட் ஸ்டிமுலேட்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ப்ரோமோட்ஸ் growth. ஸோ இந்த தைராக்சின் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்காகவும் அண்ட் அட் த சேம் டைம் ஹெல்த் வந்து growth ஆகணும், சாரி growth ஆக்சுவலி வந்து ப்ரொமோட் ஆகணும், நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னாலுமே we use this. Okay, these are the functions or these are very important functions of thyroxine அப்படின்னு சொல்லலாம். It is essential for the development of skeletal and nervous system. ஓகே, இது வந்து எதுக்காக ரொம்ப தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் டெவலப் ஆகுறதுக்கும் நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆகுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இமேஜின் ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த பர்சனோட ஹைட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are measuring our like ஹைட்டை வச்சு நம்ம சொல்லும் போது ஜஸ்ட் நம்ம அவங்கள எவ்வளவு ஹைட்டா இருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் ஆனா இதுல வந்து என்ன எதை வந்து முக்கியமா சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட ஹைட் அப்படின்னு வரும்போது லைக் அவங்களோட போன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணும். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பாத்தீங்கன்னா போன்ஸ் தான். பிகாஸ் போன்ஸ் எதுக்காக வந்து லாஸ்ட் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் நம்மளோட ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஒவ்வொரு க்ரோத்லயுமே நம்ம பாடியில இருக்கக்கூடிய லாங் போன்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி நம்மளோட ரிப்ஸா இருக்கலாம், வெர்டிபிரல் காலமா இருக்கலாம், ஈவன் லைக் இந்த இதுல இருக்கக்கூடிய அந்த அந்த லென்த்தி போன்ஸ் இருக்குல்ல, அந்த லென்த்தி போன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு அந்த அந்த நம்மளோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதும் சரி, இட் ஆல்சோ ரெகுலேட் அவர் பாடி டெம்பரேச்சர் ஆல்சோ. ஓகே, பாடி டெம்பரேச்சரையும் ரெகுலேட் பண்றவங்க நம்ம சொன்ன மாதிரி போன்ஸ் தான். ஓகே, thyroxine play an important role in maintaining blood pressure. ஸோ தைராக்சின்ற ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா அது நம்மளோட முக்கியமான ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இட் ரெடியூசஸ் சீரம் கொலஸ்ட்ரால் லெவல். ஆப்டிமம் லெவல்ஸ் ஆஃப் thyroxine in blood is necessary for gonadal function. ஓகே, தைராக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரோல் என்னன்னா பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம சீரம் கொலஸ்ட்ரால் லெவலையும் வந்து ஆக்சுவலி வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆப்டிமல் லெவல் ஆஃப் தைராக்சின் நம்மளோட பிளட்லயும் வந்து பாத்தீங்கன்னா தேவையானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் கொனடல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைரோகால்சிட்டோலின்.
அதுக்கான ஃபுல் இது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, டிசிடி. ஓகே, தைரோ calcitonin, TCT. Okay, TCT is a polypeptide hormone. Okay, TCT அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் polypeptide hormone. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லணும்னா பெப்டைட் ஹார்மோன்ஸ் மட்டும்தான் இல்லையா? பட் ஆனா இதுல பாருங்க, these are polypeptide hormones which regulate the both calcium and phosphate ions. ஓகே, இந்த டிசிடின்ற ஒரு பாலிபெப்டைட் ஹார்மோனா இருந்தாலுமே நம்ம பாடி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு இல்லைன்னா ரெகுலேட் பண்றதுக்கு கால்சியமும் பாஸ்பேட் அயான்ஸும் பாஸ்பேட் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றாங்க. It reduces the blood calcium level and opposes the effect of parathyroid hormone. ஓகே, நம்மளோட blood calcium லெவலை ரெடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாராதைராய்டு ஹார்மோன் அப்படின்ற அதோட எஃபெக்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, ரைட். So பாருங்க, next we are going to see about the parathyroid gland. Okay, parathyroid gland. In human, 4 tiny parathyroid glands are found in the posterior wall of the thyroid glands. Thyroid glands நம்ம சொல்லும்போது அதுக்கு பின்னாடி தான் ஆக்சுவலி வந்து ஹியூமனோட அந்த 3 லோஷன் லைக் அந்த தட் அந்த 3 போர்ஷன்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஆர்டரிஸ், சாரி, அந்த போர்ஷனை வாட் வி ஆர் காலிங்னா இட்ஸ் a tiny parathyroid gland. சாரி, ஹியூமன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 4 parathyroid glands இருக்கு. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா posterior wall of thyroid gland. It's not a pink one. Actually நம்ம அந்த ரைட் பண்ண பெண்ணை வச்சு நான் சொல்லிட்டேன் மாத்தி. ஓகே, நம்மளோட தைராய்டுக்கு posterior wall தான் ஆக்சுவலி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. This gland is composed of 2 waves of cells. First பாத்தீங்கன்னா chief cells and occipital cells. ஓகே, 2 chief cells இருக்கு. chief cellsம் oxophyll cellsம் இருக்கு. ஓகே, the chief cells secrete parathyroid hormone PTH shortened form, and functions of occipital cells are not unknown. Okay, parathyroid hormone அப்படின்றது அது chief cells parathyroid ஹார்மோனுக்கு தான் அது வந்து ஆக்சுவலி செக்ரீட் பண்ணும்னு சொல்லலாம். அண்ட் அதோட occipital cells பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் நாட் எட் டிஸ்கவர்ட். ஓகே, இது வரைக்கும் வந்து இதை பத்தி சொன்னது கிடையாது. பட் லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து பாருங்க, ஸ்போரோடிக் காய்டர். ஓகே, காய்டர்னாலே வந்து நம்மளோட ஃப்ரண்ட்ல வந்து நெக் வந்து வீங்கின மாதிரி நமக்கு தெரியும். தட் இஸ் காய்டர். Sporadic goiter is a genetic disease and is not caused by iodine and thyroxine deficiency. Right? So the genetic disease sporadic goiter அப்படின்றது இது என்ன பண்ணும் அப்படின்னா அயோன் எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த லேப்லயோ இல்லை அந்த சாரி அயோடின் வந்து கம்மியாகும் போது தான் இந்த ஸ்போரடிக் காய்டர் வருது. ஓகே, ஆர் தைராக்சின் டெஃபிஷியன்சி, இல்லைன்னா தைராக்சின் டெஃபிஷியன்சியாலேயோ இல்லைன்னா தைராக்சினோட லெவல் கம்மியானதுனாலையும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, so see the next one. So next பாருங்க, parathyroid gland and parathormone. Parathyroid gland and parathormone. Okay, parathyroid hormone or parathormone என்னன்றது நம்ம பார்க்கலாம். PTH or parathormone is a hyperglycemic hormone. Okay, it's a hyperglycemic hormone. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கிளைசிமிக் அப்படின்னா நம்ம குளுக்கோஸ் லெவல் சொல்றது. ஓகே, it's a peptide hormone involved in controlling the calcium and phosphate homeostasis.
இது ரெண்டுமே வந்து நம்மளோட இவங்களா தான் இருக்காங்க ஆக்சுவலி. இப்போ லைக் ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டமா தான் இருக்காங்க. ஓகே. இப்போ அந்த பாடியில இருந்து கால்சியமோ இல்ல பாஸ்பரஸோ எப்படி ஆக்சுவலா போகுதுன்றது நம்மளால சொல்ல முடியாது. ரைட்? The secretion of prolactin thyrosin hormone is controlled by calcium level in the blood. See here. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் எவ்வளவு இருக்குன்றதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. It increases the blood calcium level by increasing osteoclast to form the bone matrix. ஓகே. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிடிஹெச் அந்த பிளேஸ்ல இருந்து ஹார்மோன் செக்ரீஷன் ஆகுது. அண்ட் இது என்ன இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் த பிளட் கால்சியம் லெவல். ஒரு பிளட்டோட கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்படி இன்க்ரீஸ் பண்றதுனால ஓகே நம்ம போன்ல 2 விதமான செல்ஸ் இருக்கும் நம்ம சொல்லிருந்தோம். ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட். பிளாஸ்ட்னா மொட்டு, ஓகே, கிளாஸ்ட்னா டெஸ்ட்ராய். இப்போ என்ன பண்ணுதுன்னா by stimulating osteoclast to dissolve the bone matrix. Bone matrix ஃபுல்லா வந்து dissolve பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். As a result, calcium and phosphate are released into the blood, right? So, but ஆனா இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியமும் பாஸ்பேட்டும் தனியாவே வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. There are so many procedures there. Okay. Parathormone or parathyroid hormone. Parathyroid hormone ரெண்டு பேருமே ஒண்ணுதான். Okay. Parathyroid hormone enhances the reabsorption of calcium and excretion of phosphates by renal module, and it also promotes activation of vitamin D to increase calcium absorption by intestinal mucosal cells. ஓகே. அப்ப இதுல என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிஹெச் அப்படின்றது கால்சியம் ரீஅப்சார்ப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே நேரத்துல நம்ம எக்ஸ்கிரீஷன் பண்ணும்போதும் சரி பாஸ்பேட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இதுல இருக்கவங்க செய்யறாங்க. ஓகே. ரீனல் டியூப்னா என்னன்னு நான் சொன்னேன். ரீனல் டியூப்னா நம்ம கிட்னியோட டியூப்ஸ் இருக்கும். ஓகே. ரீனல் டியூப்ல இருக்கு. அது ப்ரோமோட்ஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் விட்டமின் டி டு இன்க்ரீஸ் கால்சியம் அப்சார்ப்ஷன் பை இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவேஷன் ஆஃப் விட்டமின் டின்றது நடக்குது. இங்க இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it also increases calcium absorption by intestinal mucosal cells. Okay. Right? Okay, students. So let us start with the next class in the next session. அடுத்தது வந்து next class start பண்ணலாம். Okay. And thank you, students. Structure of thymus gland இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம நாளைக்கு ஸ்டடி பண்ணலாம். Okay. Thank you.